படம் பேர் பிளாஸ்ட்டு. பிளாஸ்ட் நேம்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ ஏதோ வித்தியாசமாக கதை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேமிலி படமாக இருந்துட்டு வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக இருக்குது. படம் வந்து கராத்தா பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது. ஸோ ஒரு க்ரைம் நடக்குது, அது ஃபேமிலிக்கு வந்து ப்ராப்ளம் வராமல் ஃபேமிலியே எல்லோரும் சேர்ந்து பாதுகாத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து தற்காப்பு கலை அவங்க கற்றுக்கிட்டனால அதை பாதுகாத்துக்கிறாங்க. அவ்வளோதான் கதையே, வேறு எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் கராத்தா பேஸ் பண்ணி இருக்குது, தற்காப்பு கலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னடா இது ஒரு கதையா அப்படின்னு பார்க்காம உள்ளே வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ டு பி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வைப்லேருந்து இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஃபைட் சீனுக்குமே அதுக்கு அந்த பிஜிஎம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போரிங்காக இருக்கிற மாதிரி இல்லை. படம் எங்கேயும் லேகுங்கிற மாதிரி இல்லை. படம் லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிளாஸ்ட்டுன்ற ஏற்ற மாதிரி படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து ஒய்ஃபில் யாரெல்லாம் இருக்கீங்களோ வந்து படத்தை பார்த்து கற்றுக்கோங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சண்டை போடுறதுன்னு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அர்ஜுனை. பழைய மூவியில் பார்த்தா அதே ஆக்ஷன் மூவி தான் இருந்துச்சு. ஃபிட்னஸ் லெவலில் ஓகே, எல்லாமே ஃபுல் ஆக்ஷன் மூவி இருக்குது. கான்செப்ட் வைஸ் ஓகே தான், ஆவரேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் வேகமாக ஃபுல் ஆக்ஷன்லேயே காமிச்சிட்டாங்க. ஓகே தான், சாங் வைஸும் சரி ஓகே தான். தேங்க்யூ. மியூசிக் எனக்கு பெருசாக தெரில, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. புது கான்செப்டாக இருக்குது. நல்ல ஃபைட்டிங் சீன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ. அர்ஜுன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோயினையும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குதுங்க. நல்ல ஒரு ஃபேமிலி ஃபைட்டு படம். இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் படம் தமிழ் சினிமாவில் வந்ததில்லை. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. இன்ட்ரோல் பிளாக்லாம் செம்மையாக இருந்துச்சு. பிளாஸ்ட்டுங்கிற பேருக்கு பொருத்தமாக இருந்துச்சு. படம் பிளாஸ்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைட்டு அர்ஜுன் சாரை இந்த மாதிரி ஃபைட்டில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ஹீரோயினும் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு ஃபைட்டு. அபிராமி மேடமும் ஃபைட்டு சூப்பராக எடுத்திருந்தாங்க. டோட்டலாகவே சண்டை படம், ஃபேமிலி சண்டை படம். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்ஷன் கிங் பிரித்து உதறிட்டார். செம்ம தரமாக இருக்குது படம். ஆக்ஷன் கிங்கை ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஆக்ஷனில் பார்க்குறோம். பிரீத்தி முகதன் வந்து ஆக்ஷன் மோடில் இறங்கியிருக்காங்க. உண்மையிலே தரமாக இருந்தது படம். பார்க்குறதுக்கு பெட்ரு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது படம். எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த படம். அவங்க செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுக்கு மெயினான ரோல் மாதிரி வரும். ஆனால் சூப்பராக பிச்சு உதறிட்டாங்க. ஆக்ஷன் மோடு தான் ஃபுல்லாகவே எல்லாருமே. எல்லாம் அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் சீனில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த படம் அந்த சீன் வந்து ரொம்ப பிளாஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைட் சீன் வரும். 3 பேருக்குமே ஃபைட் சீன் வச்ச மாதிரி வரும். செம்மையாக பிச்சு உதறிட்டாங்க. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரவி பசூர் மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் ஒரு ஸ்லோவாகிடுச்சு மியூசிக்லாம். இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் கேஜிஎஃப் அளவு கொடுத்துருந்தாருன்னா படம் ஃபுல்லாகவே சீட்டில் உட்காந்துருக்க முடியாது. எந்திரிச்சு எல்லாருமே கத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ மூவி. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேருந்து ஒரு எண்டிங் சீன் வரைக்குமே ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரேஸியாக கொண்டு போயிருந்தாங்க மூவி. ஸோ அது மூவி பார்க்குற ஒரு இதுவே பிடிச்சிருந்துருக்கு ரொம்ப. ப்ளஸ் எனக்கு பிடிச்ச சீன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் சீன் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஹைலைட் பண்ணி எடுத்திருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரில.